மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவில் நெம்பஸ்லன் அகாடமி NNA-விலிருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 3வது வீடியோ. ஏற்கனவே 2 வீடியோ வந்து இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்குள்ள டாபிக் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சிலபஸ். மொத்தமாக 20 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. இந்த டாபிக்ஸ் வந்து எளிமையாக படிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 சப்டாபிக்ஸாக வந்து பிரித்து வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளைடு சயின்ஸ் அப்படின்றது, இயற்பியல் மற்றும் பயன்பாட்டு அறிவியல் அப்படின்னு சொல்கிற ஃபஸ்ட்டு டாபிக். அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் எளிமையாக வந்து 4 டாப்பிக்காக பிரித்து வச்சுருக்கோம். அதுதான் வந்து அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியர் டெக்னாலஜி, அணுக்கரு தொழில்நுட்பம் அப்படின்ற டெக்னாலஜி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 9ஆக பிரித்து வச்சுருக்கோம். 9 டாபிக்ஸ் பிரித்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? இந்த 9 டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொதல் 3 டாபிக் கவர் பண்ணியிருப்போம். 2வது வீடியோவில் பார்த்துக்கிட்டு அந்த 4வது 5வது டாபிக் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2வது வீடியோவில் கவர் பண்ணும். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும். இந்த 2 டாப்பிக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2வது வீடியோவில் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய 4 டாப்பிக்குமே வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ரைட். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 2 வீடியோவை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வீடியோவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேசிக்ஸும் கான்செப்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து ஆட்டமோடைய பேசிக்ஸு, அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சோடைய பேசிக்ஸும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ், அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அணு உலை அப்படின்ற கம்ப்ளீட் ஐடியா கொடுத்துருக்கோம். இது எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ஃபேக்சுவலாக இருக்கும். ஃபேக்ட்ஸ் எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது எப்போ ஈஸி அப்படின்னா கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த 2 வீடியோவும் பாருங்கள். அந்த 2 வீடியோவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த 2 வீடியோவுக்குள்ள மெட்டீரியலும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்குறோம். டெலிகிராம் குரூப்போடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணி அதையும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்குள்ள வீடியோவை பார்த்துக்கிட்டீங்க, இன்னைக்குரிய கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிளாஸ்க்குள்ள மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஷார்ப்பாக 10 மணிக்கு இந்த கம்ப்ளீட்டாக 9 டாப்பிக்லேருந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஷார்ப்பாக ரெடியாக இருங்க. கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. 3 வீடியோ பாருங்கள், மெட்டீரியல் பாருங்கள். கரெக்டாக 10 மணிக்கு டெஸ்ட் எடுங்க. 1 மணி நேரம் உட்காந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களால் ஈஸியாக வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, மெட்டீரியலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் இந்த டெஸ்ட்டை வந்து ஈஸியாக எழுத முடியும். இதை எழுத முடிஞ்சது அப்படின்னா உங்களால் ஆக்சுவல் எக்ஸாமையும் ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூக்ளியர் டெக்னாலஜி, அணுக்கரு இயற்பியல் அப்படின்ற டாப்பிக்கில் 6th சப்டாபிக் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள அணு உலைகள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்ற டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய சப்டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுரேனியம் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் இம்போர்ட் அப்படின்றது, யுரேனியம் இருப்பு மற்றும் இறக்குமதி அப்படின்ற டாபிக். நம்மக்கிட்ட எவ்வளோ யுரேனியம் இருக்குது, எங்கேருந்து வாங்குகிறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உலக அளவில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மக்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் இது இல்லாமல் வேறு ஏதாவது பொருள் நம்மக்கிட்ட இதுக்கு உபயோகப்படக்கூடிய அணுசக்திக்கு பயன்படக்கூடிய பொருள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹோமி பாபா அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளவு பொருள் யுரேனியமுடைய இருப்பு அதை கன்சிடர் பண்ணி அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து சொல்கிறாரு. எந்த நாடையும் சார்ந்து இல்லாமல், டிபெண்ட்டாக இல்லாமல் நம்மளே நம்ம அணுசக்தியை உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் பிக்சர் தான் கொடுத்துருக்கிறாரு. அதை தான் நம்ம வந்து 3 நிலை அணுசக்தி திட்டம் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக தான் நம்மளுடைய டாபிக் ரியாக்டர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள அணு உலைகள் அப்படின்றது. மொத்தமாக எந்தெந்த இடத்துலலாம் அணு உலைகள் இருக்குது, எத்தனை உலைகள் இருக்குது, இப்போ எத்தனை உலைகள் கட்டுமானத்தில் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது,
எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான உலைகள் இருக்குது, ஏன் அந்த உலைகள் அந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரிலேட்டடான டாபிக் ஆராய்ச்சி அணு உலைகள் அப்படின்றது, ரிசர்ச் ரியாக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்றது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ரியாக்டர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ரியாக்டர்ஸ்லாம் இருக்குது. அதனால நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர், அணுசக்தி தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா மையங்களையும், ஆராய்ச்சி மையங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம வந்து கடைசியாக இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுரேனியம் ரிசர்வ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ யுரேனியம் ரிசர்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் இருக்குது. இந்த இடத்துலலாம் கலர் பண்ணியிருக்காங்க இல்லையா, சின்னதாக கிரே கலரில் கலர் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து யுரேனியம் இருப்பு தான், யுரேனியமுடைய தாதுவோடைய இருப்பு அப்படின்றது தான். ராஜஸ்தானில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது, ஜார்க்கண்டில் ஒரு சின்ன பகுதியில் இருக்குது, மெகாலயாவில் இருக்குது. ஸோ இவ்வளோ இடத்துல இருக்குது இந்தியாவில். ரைட்டுங்களா? குறிப்பாக சில வார்த்தைகளை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்ன பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிங்பூம் பெல்ட். யுரேனியம் இருக்கக்கூடிய அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்பூம் ரீஜன், சிங்பூம் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடப்பா பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா கடப்பா பேசின். ஜார்க்கண்ட்னா சிங்பூம், ஆந்திரானா கடப்பா. ரைட்டுங்களா? கர்நாடகான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பீமா. கர்நாடகானா பீமா வந்து ரிவர். ஸோ அதனால தான் இங்கே வந்து பீமா பேசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பீமா பேசின் இன் கர்நாடகா. அது இல்லாமல் நம்மளுக்கு மெகாலயாவில் இருக்கக்கூடிய இடமும் நம்மளுக்கு தெரியணும். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாதெக் பேசின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மகாதெக் பேசின் இன் மெகாலயா. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? சிங்பூம் தெரியணும், அதுக்கப்புறம் கடப்பா தெரியணும், அதுக்கப்புறம் பீமா தெரியணும், மகாதெக் பேசின் அப்படின்ற 4 வார்த்தை தெரியணும். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யுரேனியமுடைய தாது இருப்பு இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எங்கேருந்து யுரேனியம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மைன்ஸ் எங்கே இருக்குது, எங்கேருந்து அதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே யுரேனியம் உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 மாநிலம் தான் மைண்டுக்கு வரணும். ஒன்று ஜார்க்கண்டு, இன்னொன்று ஆந்திர பிரதேஷ். ஒன்று ஜார்க்கண்டு, இன்னொன்று ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது. ஸோ ஜார்க்கண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா ஜடுகுடா அப்படின்ற ஒரு இடத்துல. ஜடுகுடா மீன்ஸ் பட்டின், நர்வா பஹார், துராம்தி அப்படின்றது. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 மைன்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க, பாக்ஜாத்தா, பந்துராங், முகுல்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 7 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 2 ஞாபகம் வச்சுக்குவோம். 7 ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா 2 பேர் ஜடுகுடா, பத்தின் அப்படின்ற 2 வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஜடுகுடா அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யுரேனியம்னா ஜடுகுடா, யுரேனியம்னா ஜடுகுடா அப்படின்ற மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ஜடுகுடா மைன்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட் மைன் யுரேனியம், ஓல்டஸ்ட் யுரேனியம் மைன் இன் இந்தியா அப்படின்ற சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஜடுகுடாக்கு இருக்குது. ரைட்டுங்களா? ஜார்க்கண்ட் ஜடுகுடா ஓல்டஸ்ட் மைன், ஜார்க்கண்ட் ஜடுகுடா ஓல்டஸ்ட் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜடுகுடாவில் இந்த யுரேனியம் தாதுவை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ப்ராசஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இடத்துல தான் இருக்குது. ஒன்று வந்து ஜடுகுடாவில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துராம்தி அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆந்திராவில் தும்மனப்பள்ளி அப்படின்ற ரீஜனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புள்ள இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் யுரேனியம் மைன் எங்கேருந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான். ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய தும்மனப்பள்ளி அப்படின்ற மைன் தான் இப்போ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் மைன். ஓல்டஸ்ட்னா ஜடுகுடா, லார்ஜஸ்ட்னா தும்மனப்பள்ளி. ஓல்டஸ்ட்னா ஜடுகுடா ஜார்க்கண்டு, லார்ஜஸ்ட் அப்படின்னா தும்மனப்பள்ளி ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க தும்மனப்பள்ளி அப்படின்ற ஏரியா. ரைட்டுங்களா? ரைட் சார், இவ்வளவு யுரேனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்தியாவில் யுரேனியம் தாதுவுடைய இருப்பு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி. உலக நாடுகளில் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவில்
1% கம்மியாக தான் இருக்குது, 1% கம்மியாக தான் இருக்குது, லெஸ் தென் 1% அப்படின்றது தான். ஆனால் இந்தியாவில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தோரியம் ரிசர்வ் வந்து அதிகமாக இருக்குது. தோரியத்துடைய இருப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தோரியம் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்போம். தோரியம் அப்படின்றது வளமை பொருள் அப்படின்றது. இட் இஸ் அ ஃபெர்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இட் இஸ் அ ஃபெர்டைல் மெட்டீரியல் அப்படின்றது. ஸோ தோரியம் என்னென்னா இட் இஸ் அ ஃபர்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். இது என்ன அப்படின்னா ஃபெர்டைல் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னா இந்த தோரியத்தை எடுத்து அதோடைய நியூட்ரானை கொண்டு நம்ம மோத விட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு பிளவுபடும் பொருள், ஒரு ஃபிசைல் மெட்டீரியலை வந்து கிரியேட் பண்ணிட முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த தோரியத்தையும் பயன்படுத்தி ஒரு ஃபிசைல் மெட்டீரியலை கிரியேட் பண்ணி அதை வந்து அணு உலைகளில் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தோரியம் அப்படின்ற ஃபெர்டைல் மெட்டீரியல் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உலக அளவில் கம்பேர் பண்ணிங்கன்னா 25% தோரியம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்குது. அதுவும் எந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோஸ்டல் ஏரியாஸ், கேரளா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆந்திரா, ஒடிசா, இந்த மாதிரியான ஏரியாவில் தான் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்டில் தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தோரியம் வந்து அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்னியாகுமரி பக்கத்தில் மணவாளக்குறிச்சி அப்படின்ற இடத்துல மணல் ஆலை, ரேர் எர்த் எலமெண்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலை இருக்குது. அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மணல்ல இருந்து தோரியத்தை பிரித்து எடுக்கிறாங்க. எந்த மாதிரியான மணலில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தோரியம் எந்த மணலில் இருக்குன்னா மோனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணலில் தான் வந்து இந்த தோரியம் இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்டில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா யுரேனியம் இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, தோரியம் 25%. உலக அளவில் தோரிய இருப்பு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த தோரியம் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மணவாளக்குறிச்சியிலேருந்து எடுக்கிறாங்க. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா இந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மணல்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும். ரைட் சார், இப்போ வந்து யுரேனியமை பயன்படுத்தி யுரேனியமை பிளவு பொருளை பயன்படுத்தி நம்ம வந்து அணு உலைகள் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கான யுரேனியம் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மைன்ஸ்லேருந்தே, சுரங்கங்கள்லேருந்தே நம்ம எடுத்திருக்கோம். பத்தாவதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஒன்று வந்து கனடா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான். கனடா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அப்படின்றது ரொம்ப அதிகமாக எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா இந்த 2 கனடாவும் கசகஸ்தான்லேருந்து தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்றது. இந்த வருஷம் மத்திய அரசு வந்து ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2025லேருந்து 2033 இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம வந்து அணுசக்தியை அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணணும். அதுக்கான தேவையான எரிபொருள், அந்த பிளவு பொருளை வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணணும். அதுவும் எவ்வளவு டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 9,000 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக இந்த 3 நாடுகள் கனடா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கக்கூடிய நாட்டிலேருந்தும் வாங்கணும். அது இல்லாமல் கூடுதலாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரஷ்யாட்டையும் ஆஸ்திரேலியாட்டிருந்தும் நம்ம வந்து இந்த பிளவு பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஃபர்மேஷன். சரிங்களா, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம், 3 நிலை அணுசக்தி திட்டம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபிசைல் மெட்டீரியல்னா என்ன, ஃபர்டைல் மெட்டீரியல்னா என்ன, பிளவுபடும் பொருள் அப்படின்னா என்ன, வளமை பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோம். போன செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு மைண்டில் ஞாபகம் வர வேண்டியது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று தான், யுரேனியம் 235. இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பிளவுபடும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுரேனியம் 235 அப்படின்றது தான். ஆனால் யுரேனியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 விதமான ஐசோடோப்ஸ் இருக்குது. யுரேனியம் அணுவில் வந்து 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுரேனியம் 234, இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுரேனியம் 235, இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுரேனியம் 238 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 3 ஐசோடோப் இருக்குது. இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய யுரேனியம் தாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 99.2% பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து யுரேனியம் 238 தான் இருக்குது. இந்த யுரேனியம் 235 அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 0.72 இந்த சதவீதம் தான் இருக்குது. இதை விடையும் கம்மியாக தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுரேனியம் 234 அப்படின்றது இருக்குது. இயற்கையான தாதுவில் அதிகமாக இருக்கிறது யுரேனியம் 238. ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
யுரேனியம் 235, அதை விடையும் கம்மியாக இருக்கிறது யுரேனியம் 234 அப்படின்றது. இந்த 3ல் பிளவுபடும் தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யுரேனியம் 235. இந்த யுரேனியம் 235 தான் இருக்கக்கூடியதிலே பிளவுபடும் தன்மை கொண்ட பொருள். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் 3 பிளவுபடும் பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து புளூட்டோனியம் 239, புளூட்டோனியம் 241, யுரேனியம் 233 இப்படின்றது. இந்த 3மே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செயற்கையாகவே நம்ம செய்கிறோம், உண்டு பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம். அது எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா, யுரேனியம் 238ல் ஒரு நியூட்ரானை கொண்டு மோதினா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா புளூட்டோனியம் 239. 238 + 1 அப்படின்றது வந்து 239. அதே போல் தான் இங்கேயும் புளூட்டோனியம் 240 + 1 அப்படின்றது புளூட்டோனியம் 241 அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இங்கே யுரேனியம் 232 + 1 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுரேனியம் 233 அப்படின்றது. ரைட்டுங்களா? அப்போது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பிளவுபடும் பொருள் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், யுரேனியம் 235. அது இல்லாமல் செயற்கையாக நம்ம வந்து புளூட்டோனியம் 239ம் புளூட்டோனியம் 241ம் யுரேனியம் 233யும் நம்ம செய்ய முடியும். எதுலேருந்து செய்கிறோம் அப்படின்னா 3 ஃபெர்டைல் மெட்டீரியல், வளமை பொருட்கள். வளமை பொருட்கள்னால் என்னென்னா அந்த வளமை பொருட்களை பயன்படுத்தி பிளவுபடும் பொருளை செய்ய முடியும். அதை தான் வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யுரேனியம் 238, புளூட்டோனியம் 240, தோரியம் 232 அப்படின்றது. இந்த தோரியம் 232 அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா தோரியம் 232 தான். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25% உலக அளவில் இருக்கக்கூடிய தோரியம் ரிசர்வில் இருப்பில் இந்தியாவில் மட்டும் 25% இருக்குது அப்படின்றனால அதுதான், அதை மையமாக வச்சு தான் நம்ம வந்து இந்த அணுசக்தி திட்டமே வந்து கட்டமைச்சிருக்கிறோம். ரைட்டுங்களா? இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி சயின்டிஸ்ட் ஹோமி பாபா அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து பரிந்துரை பண்ணது. ஹோமி பாபா அப்படின்றவங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 3 விதமான அணு உலைகள் வந்து நம்ம கட்டமைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கட்டமைக்கணும் அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புளூட்டோனியம் பேஸ்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தோரியம் பேஸ்ட் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். தமிழில் சொன்னோம் அப்படின்னா அழுத்த கன நீர்ம உலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ளது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேக உற்பத்தி உலை, ஃபாஸ்ட் பிரீடர் வேக உற்பத்தி உலை. புளூட்டோனியத்தை பிளவு பொருளாக கொண்ட வேக உற்பத்தி உலை, தோரியத்தை பிளவு பொருளாக கொண்ட வேக உற்பத்தி உலை அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகளில் முதல்ல நம்ம வந்து ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர், அதுக்கப்புறம் புளூட்டோனியத்தை அடிப்படையாக கொண்ட ரியாக்டர், அடுத்து தோரியம் அடிப்படையாக கொண்ட ரியாக்டர். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு தோரியத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அதை தான் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா தோரியம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எதில் தொடங்கணும்? ஈஸியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235லேருந்து எடுக்கிறது தான். யுரேனியம்லேருந்து எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர். இந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டருக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்னென்னா இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியம் தாதுவை அப்படியே பயன்படுத்தலாம், செறிவூட்டணும்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா செறிவூட்டல்னால் என்ன? யுரேனியம் 235 வந்து 0.7% இருக்குது. யுரேனியம் 235 வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? இயற்கையாக இருக்கக்கூடிய தாதில் வந்து 0.72% இருக்குது. இதை 3%-ஆவோ 4%-ஆக மாத்திரம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து செறிவூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். இது செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த செறிவூட்டக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய யுரேனியம் தாதுவை அப்படியே பயன்படுத்திக்கலாம். அதுதான் இந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், இந்த அணு உலையோட சிறப்பம்சம். சரிங்களா? இப்போது எப்போவுமே இந்த 3 நிலைகளுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு பொருட்களை வந்து நம்ம உள்ளே கொடுப்போம். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளவுபடும் பொருள், ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்றது கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வளமை பொருட்கள், ஃபர்டைல் மெட்டீரியல். இப்படி ரெண்டுத்தையுமே வந்து அந்த அணு உலைகளில் கொடுப்போம். பிளவுபடும் பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா மின்சாரத்தை தயாரிக்கும், நியூட்ரான்களை கொடுக்கும். இந்த நியூட்ரான்கள் வந்து இந்த வளமை பொருட்களை மோதி திருப்பி வந்து இந்த பிளவுபடும் பொருட்களை வந்து உருவாக்குது. அப்படின்ற மாதிரி தான் இந்த 3 நிலைகளுமே கட்டமைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரியாக்டரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை தான் கொடுக்குறோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் அதிகப்படியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யுரேனியம்
238 இருக்குது. எவ்வளவு இருக்குது அப்படின்னா 99% இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 0.72% மட்டும்தான் இருக்குது அப்படின்றது தான். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு பிளவுபடும் பொருளாக என்ன இருக்கும் அப்படின்னா யுரேனியம் 235 இருக்கும். இந்த பிளவுபடும் பொருள் என்ன ஆகும் அப்படின்னா நியூட்ரான்களை வெளியிடுது. இந்த நியூட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா யுரேனியம் 238ஓட மோதி நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ப்ளூட்டோனியம் 239 கிடைக்குது. இந்த ப்ளூட்டோனியம் 239 அப்படின்றது என்னென்னா பிளவுபடும் பொருள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டரில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை நம்ம உள்ளே கொடுக்குறோம். பிளவுபடும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 235. வளமை பொருள் ஃபெர்டைல் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238. இதுலேருந்து வெளியே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ப்ளூட்டோனியம் 239 அப்படின்றது கிடைக்குது. ரைட்டுங்களா? இந்த ப்ளூட்டோனியம் 239 என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதைத்தான் வந்து இரண்டாம் நிலைக்கு நம்ம கொடுக்குறோம். ரைட்டுங்களா? அப்போ இரண்டாம் நிலையில் ப்ளூட்டோனியம் 239 அப்படின்றது ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்றது பிளவுபடும் பொருள் அப்படின்றது. அது இல்லாமல் நம்ம வந்து கூட 2 பொருட்களை ஆட் பண்ணுறோம். ஒன்று வந்து யுரேனியம் 238 ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தோரியம் 232 ஆட் பண்ணுறோம். இது ரெண்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வளமை பொருட்களாக ஃபெர்டைல் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான். இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளூட்டோனியம் 239 உடையிறதுலேருந்து நியூட்ரான் வருது. ஒரு நியூட்ரான் இங்கே வருது, இன்னொரு நியூட்ரான் இதோட மோதுது அப்படின்றது தான். இது நியூட்ரானை மோதி என்ன கொடுக்குது அப்படின்னா யுரேனியம் 238 நியூட்ரான் இது இணைஞ்சி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ளூட்டோனியம் 239 கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தோரியம் 232 நியூட்ரானோட இணைஞ்சி யுரேனியம் 233 கிடைக்குது. ரைட்டுங்களா? இந்த ப்ளூட்டோனியம் 239 தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த உலையோட எரிபொருளாக வந்து இயங்குது. மறுபடியும் அதில் கிடைக்கக்கூடிய ப்ளூட்டோனியம் 239 யூஸ் பண்ணியே என்ன பண்ணுதுன்னா திருப்பி அந்த வினை நடந்து வந்து நம்மளுக்கு வந்து மின்சாரம் வந்து கொடுக்குது. ரைட்டுங்களா? இப்போது அடுத்ததாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ளூட்டோனியம் பேஸ்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்லேருந்து வெளியில் வர்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தோரியம் 232ஓட இணைஞ்சு கிடைக்கக்கூடிய பொருள் வந்து யுரேனியம் 233 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. யுரேனியம் 233 வந்து கிடைக்குது. ரைட்டுங்களா? இந்த யுரேனியம் 233 தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3வது நிலையில் இருக்கக்கூடிய அணு உலைக்கு கொடுக்குறோம். 3வது நிலையில் இருக்கக்கூடிய அணு உலையில் வந்து நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு யுரேனியம் 233யும் தோரியம் 232. இந்த யுரேனியம் 233 எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வந்தது. 2ஆம் நிலையிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட யுரேனியம் 233. அது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோரியமை பயன்படுத்துகிறோம். தோரியம் 232 அப்படின்றது தான். இப்போ இந்த யுரேனியம் 233 பிளவுபடும் பொருளாக இருக்குது. ஃபிசைல் மெட்டீரியல் இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபெர்டைல் மெட்டீரியல். இந்த யுரேனியம் 233லேருந்து வரக்கூடிய நியூட்ரான் இதோட மோதி என்னவா வருது அப்படின்னா தோரியம் 232 ப்ளஸ் நியூட்ரான் என்ன கிடைக்குது அப்படின்னா யுரேனியம் 233 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது அது வந்து அதுக்கு தேவையான எரிபொருளை அதுவே தயாரிக்குது அப்படின்றது. ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யுரேனியம் 233 இங்கேருந்து கொடுக்குறோம். ஒரு தடவை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தோரியத்தோட வினைபுரிஞ்சு திருப்பியும் யுரேனியம் 233 அதுக்கு தேவையான பிளவு பொருளை அதுவே உற்பத்தி பண்ணிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அப்போது முதல்ல இருக்கக்கூடிய நிலையில் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இயற்கையாக இருக்கக்கூடிய யுரேனியத்தை கொடுக்குறோம். அதில் பிளவு பொருள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235. அதில் ஃபெர்டைல் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 238 அப்படின்றது. அதுலேருந்து வெளியில் வரக்கூடியது வந்து யுரேனியம் 239 அப்படின்றது. இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் ரியாக்டர் கொடுக்குறோம். செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளவுபடும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோனியம் 239 அப்படின்றது. அது இல்லாமல் இதெல்லாம் கூடுதலாக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா யுரேனியம் 238ம் தோரியம் 232 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் என்னென்னா யுரேனியம்
233 அப்படின்றது. கடைசியாக இதை வந்து தோரியம் பேஸ்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கொடுக்குறோம். அந்த தோரியத்தோட வினைபுரிஞ்சு திருப்பி 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 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா யுரேனியம் 233 அப்படின்றத செயற்கையாக பிளவுபடக்கூடிய தன்மை கொண்ட யுரேனியம் 233 வந்து நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது. அதுலேருந்து நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்க போகிறோம் அப்படின்றத யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஹோமி பாபா தான் சொல்கிறார். இப்போ சொல்லலை, 1960களிலே வந்து அவர் சொல்லிட்டார் அப்படின்றதான். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அணு உலைகள், இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான அணு உலைகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டராக தான் இருக்கும் அப்படின்றது. ரைட்டுங்களா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தமாகவே நமக்கு வந்து 7 இடங்களில் வந்து அணு உலைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் 2 உலை, கூடங்குளம், கல்பாக்கம். கூடங்குளம், கல்பாக்கம் அப்படின்றது, கல்பாக்கம் அப்படின்றது வந்து சென்னை பக்கத்தில் இருக்குது. கூடங்குளம், கல்பாக்கம். கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மையத்துக்கு பேர் வந்து மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்படின்றது. 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து கர்நாடகாவில் கைகா 3வது, கர்நாடகாவில் கைகா 3வது இருக்கிறது. 4வது மகாராஷ்டிராவில் தாராப்பூர் அப்படின்றது, மகாராஷ்டிரா தாராப்பூர். 5வது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குஜராத்தில் காக்ராப்பார் அப்படின்ற இடத்துல இருக்குது. 6வதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ராஜஸ்தானில் ராவட் பாட்டா அப்படின்ற இடத்துல இருக்குது. 7வதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு யூபியில் நரோரா அப்படின்ற இடத்துல இருக்குது. குடங்குளம், கல்பாக்கம், கைகா, தாராப்பூர், காக்ராப்பார், ராவட் பாட்டா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நரோரா, யூபி நரோரா அப்படின்ற 7 இடங்கள் இருக்குது. இந்த 7 இடங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 22 உலைகள் இருக்குது அப்படின்றத. மொத்தமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய உலைகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 22 உலைகள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து இன்னும் 2 உலைகள் கட்டமைக்க போகிறோம். எங்கே கட்டமைக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹரியானாவில் கட்டமைக்க போகிறோம். இதுதான் வந்து நார்த் இந்தியாவிலே உள்ள ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரியானாவில் தான். ரைட்டுங்களா? எப்போ கட்டி முடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2031 வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எந்த மாதிரியான உலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு அழுத்த கனநீர்ம உலை அப்படின்றது தான் இருக்கும். இங்கே பாருங்கள், மெட்ராஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் 2 இருக்குது. கைகால பவர் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், தாராப்பூரில் 2, இங்கே 4, ராஜஸ்தானில் 6, நரோராவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2, ஹரியானாவில் கட்டமைக்க போகிறதும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர். ஏன் அப்படின்னா நமக்கு செறிவூட்டணுன்ற அவசியம் இல்லை, இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாதுவை அப்படியே பயன்படுத்திக்கலாம். அதனால தான் நம்ம வந்து இந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 2 வித்தியாசமான ரியாக்டர் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூடங்குளத்தில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தாராப்பூரில். கூடங்குளத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு இருக்குது. தாராப்பூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாய்லிங் வாட்டர் ரியாக்டர் அப்படின்றது இருக்குது. இந்த கூடங்குளத்தில் இருக்குது இல்லையா, நம்ம கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய ரியாக்டர் பேர் என்னன்னு பார்த்தோம், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு பார்த்தோம். இந்த ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ரிச்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். செறிவூட்டல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை பயன்படுத்த முடியாது. அதோடு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டரை எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்டில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 7 இடங்கள்ல இருக்குது. அந்த இடத்துடைய பேர் என்ன ஸ்டேட்டு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஈவன் குரூப் 4லேருந்து சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி வரையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றது, மொத்தமாக எத்தனை உலைகள் இருக்குது, புதுசாக எங்கே கட்டமைக்கிறாங்க அப்படின்ற கரண்ட் அஃபேர்ஸ், எந்த இடத்துல வித்தியாசமான உலைகள் இருக்குது, அது எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஐடியா தெரியணும். அது ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்லேருந்து இது எப்படி மாறுபட்டிருக்கு அப்படின்ற ஐடியாவும் தெரிஞ்சுது அப்படின்னா எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ரியாக்டர், ஆராய்ச்சி உலைகள், இதுவும் கேள்விகளாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நிறைய இடங்களில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் தாராப்பூர் இருக்கு இல்லையா, தாராப்பூரில் என்ன ஆராய்ச்சி உலைகள் இருக்குது, கல்பாக்கத்தில் என்ன ஆராய்ச்சி உலைகள் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கல்பாக்கம் தாராப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாராப்பூரில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையத்துடைய பேர் அப்படின்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா அணு ஆராய்ச்சி மையம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1954 தொடங்கியிருக்காங்க. பாபா ஆராய்ச்சி
அணு ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தாராப்பூரில் இருக்குது. அது மகாராஷ்டிராவில் இருக்குது. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1954 ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான். இது முதல்ல ஒரு ஃபேக்சுவல் டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 1954 தாராப்பூர் பாபா அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்றது, ரைட்டுங்களா? இதில் அப்சரா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி உலை இருக்குது. அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1956 கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து இந்தியாவில் இல்லைங்க, ஆசியாவிலேயே முதல்ல கொண்டு வரப்பட்ட அணு உலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆசியாவின் முதல் அணு உலை அப்படின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்சரா அப்படின்றது 1956 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணு உலை, சிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு உலை 1960 கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டோம். இந்த சிரஸ் CI அப்படின்னா கனடா இந்தியா, அதை தான் வந்து சி அப்படின்றது கனடா, ஐனா இந்தியா அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லுது. ஸோ இது கனடாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆயுதத்திற்கு தேவையான அணு ஆயுதத்திற்கு தேவையான புளூட்டோனியம் தயாரிப்புக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதை பயன்படுத்தியிருக்கோம். இந்த சிரஸ் அப்படின்ற ஆராய்ச்சி உலையை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து துருவா அப்படின்ற ஒரு அணு உலை. இந்த அணு உலை வந்து 1985 வந்து நம்ம கொண்டு வந்தோம். இதுதான் வந்து இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஆராய்ச்சி உலையாக இருக்குது. அதோடைய பயன்பாடும் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயுத தரத்திற்கு தேவையான புளூட்டோனியத்துடைய உற்பத்திக்காக தான் இதை வந்து பயன்படுத்துகிறோம். அப்போது அப்சரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வந்தப்பட்ட அணு உலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சிரஸ் அப்படின்னா இறக்குமதி செய்யப்பட்டது. யார்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணோம்? கனடாட்டேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய பயன்பாடு என்ன? ஆயுதத்துக்கு தேவையான புளூட்டோனியத்தை தயாரிக்கிறது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா துருவா அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க? 1985. அதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே பெரிய உலை, ஆராய்ச்சி உலை அப்படின்னா அதுதான். எதுக்காக பயன்படுத்துகிறோம்? அதுவும் வந்து அணு ஆயுதத்துக்கு தேவையான அந்த தரத்தில் இருக்கக்கூடிய புளூட்டோனியத்துடைய அதை தயாரிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது. கடைசியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூர்ணிமா அப்படின்றது. பூர்ணிமாவில் 3 வெரைட்டி இருக்குது. பூர்ணிமா 1, பூர்ணிமா 2, பூர்ணிமா 3. 3ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வித்தியாசமான ஒரு தேவைகளுக்காக வந்து கட்டமைச்சிருக்காங்க. இப்போ எதுவுமே செயல்பாட்டில் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்த பூர்ணிமா 3 அப்படின்றது 1996 வந்து அது வந்து அதோடைய பயன்பாட்டை வந்து நிறுத்திட்டாங்க. அப்போது இதுதான் இந்த 4ம் தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 4 ஆராய்ச்சி உலைகள் தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கே இருக்குது? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் இருக்குது அப்படின்றது தெரியும். இது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கல்பாக்கத்துலேயும் நிறைய ஆராய்ச்சி உலைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்றது டெஸ்ட் ரியாக்டர், ஃபாஸ்ட் ப்ரீடர் டெஸ்ட் ரியாக்டர் அப்படின்றது இது வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர்னாலே வந்து என்னென்னா 2ஆம் நிலை, ஹோமி பாபா சொன்ன மாதிரி 2ஆம் நிலைக்கு தேவையான பயன்பாட்டில் உள்ள அணு உலை அப்படின்னு தான் இது ஆராய்ச்சி உலை. இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் டெஸ்ட் ரியாக்டர், ஏன் டெஸ்ட் ரியாக்டர்னா ஆராய்ச்சி உலை அப்படின்றதுனால தான் அதை டெஸ்ட் ரியாக்டர் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இது 2ஆம் நிலையில் புளூட்டோனியத்தை கொண்டு இயங்கக்கூடிய அணு உலை அப்படின்றது. ஸோ புளூட்டோனியத்தை எரிபொருளாக கொண்ட 2ஆம் நிலை ஆராய்ச்சி வேக உற்பத்தி உலை அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரீடர்னா வேக உற்பத்தி அதனால தான் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஃபாஸ்ட் ப்ரீடர் அப்படின்னா அந்த உலை என்ன பண்ணும் அப்படின்னா புளூட்டோனியத்தை பிளவு பொருளாக எடுத்துக்குது. அதே புளூட்டோனியத்தை என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்கவும் செய்யுது. அதனால தான் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். அதே மாதிரி தான் தோரியத்தில் என்ன பண்ணுங்க, யுரேனியம் 233 வளமை பொருளாக அது உள்ளேயும் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை உருவாக்கவும் செய்யும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ரைட். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். புரோட்டோடைப் அப்படின்னா இதுவும் இதே மாதிரி தான் 2ஆம் நிலை வேக உற்பத்தி உலை தான் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். புளூட்டோனியத்தை கொண்டு இயங்கக்கூடியது தான். ஆனால்
இது ஆராய்ச்சி உலை. இது வந்து என்னென்னா பயன்பாட்டுக்கு, மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு பயன்பாட்டு அளவில் உள்ள ஒரு முழு அளவிலான உள்ள உலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இது வந்து ஒரு சிறிய அளவு தான். ஆனால் இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் கொண்ட உலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கமர்ஷியல் ரியாக்டர் அப்படின்னா பயன்பாட்டுக்கு முழு அளவிலான உலை அப்படின்றது தெரியணும். இப்போ முதல்ல இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பிரீடர், டெஸ்ட் ரியாக்டர். ஃபாஸ்ட் பிரீடர், டெஸ்ட் ரியாக்டர் அப்படின்னா இரண்டாம் நிலை ஆராய்ச்சி வேக உற்பத்தி உலை அப்படின்றது தெரியணும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பயன்பாட்டில் உள்ள முழு அளவு வேக உற்பத்தி உலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், காமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி உலை. காமினின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி உலை, இந்த உலை வந்து இந்தியாவிலேயே முதல்ல யுரேனியம் 233 அந்த யுரேனியம் 233 அப்படின்ற பிளவு பொருளை எரிபொருளாக கொண்டு இயங்கும் தன்மை கொண்ட ஆராய்ச்சி உலை. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், இந்த 3 ஸ்டேஜில் நம்ம பார்த்துருப்போம். இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதான் மூணாவது நிலை நம்ம பார்த்தோம். இந்த 3வது நிலையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தோரியமும் யுரேனியம் 233யும் சேர்ந்தாப்பில் நம்ம வந்து எரிபொருளாக கொடுக்குறோம். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுரேனியம் 233 அப்படின்றது வளமை பொருளாக செயல்படும், வளமை பொருள் ஃபெர்டைல் மெட்டீரியலாக யுரேனியம் 233 அப்படின்றது வந்து ஃபிசைல் மெட்டீரியலாக பயன்படும். இதுலேருந்து வரக்கூடிய நியூட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா இதோடு சேர்ந்து தோரியம் 232 என்ன ஆகும் அப்படின்னா நியூட்ரானோட சேர்ந்து யுரேனியம் 233 வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம், யுரேனியம் 233 அப்படின்றது. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபாஸ்ட் பிரீடர் டெஸ்ட் ரியாக்டர் அப்படின்றது இருக்குது, ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், அதுக்கப்புறம் காமினி அப்படின்ற ரியாக்டர். இந்த 3 ஆராய்ச்சி உலைகளும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்குது. கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையத்துக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம். இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1971. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்றது. ஸோ இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் எப்போ தொடங்கினாங்க? 1971 தொடங்கியிருக்காங்க அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறுவனங்கள், அமைப்புகள், இந்த அணு ஆராய்ச்சி, இந்த அணு உலை இது சார்ந்த அமைப்புகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்னு சொல்லுது, அணுசக்தி ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுதான் வந்து இருக்கக்கூடிய ஹையஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்றது, அணுசக்தி ஆணையம் அப்படின்றது. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1948 கொண்டு வந்தாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பையில் இருக்குது அப்படின்றது. அணுசக்தி ஆணையம், அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பையில் இருக்குது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பாரதிய நபிக்கியா வித்யுட் நிகாம் லிமிடெட், அதை சுருக்கி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாவினி அப்படின்னு சொல்லுவோம். பாரதிய நபிக்கிய வித்யுட் நிகாம் லிமிடெட், பாவினின்னு சுருக்கி சொல்லுவோம். அது எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 உருவாக்கியிருக்காங்க. இதோடைய பயன்பாடு என்ன அப்படின்னா நம்ம போன வாட்டி சொன்னோம் இல்லையா, கல்பாக்கத்தில் நமக்கு வந்து பயன்பாட்டு அளவில் ஒரு ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், பயன்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இருக்குன்னு சொல்லும் இல்லையா, அதை வந்து இயக்குறதுக்காக உருவாக்குனது தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாவினி அப்படின்ற ஒரு அமைப்பு. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பு. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த 22 உலைகளையும், அந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அணு உலைகள் அனைத்தையுமே இயக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அணுசக்தி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1987 மும்பையில் தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ 3 அமைப்பு நம்மளுக்கு தெரியணும். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாவினி 2003 அப்படின்னு தெரியணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா NPCIL அப்படின்றது நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. பவர்னா எனர்ஜி, மின்சாரம் தயாரிக்கிறது அப்படின்றது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1987 மும்பையில் தொடங்கியிருக்காங்க அப்படின்றது. ஸோ மொத்தமாக நம்ம 5 அமைப்புகளை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்க், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்றது, பாபா அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கத்தில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மும்பையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அணுசக்தி
ஆணையம் அப்படின்றது, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பாவினி அப்படின்றது நம்ம கல்பாக்கத்தில் இருக்குது, 2003 உருவாக்கப்பட்டது. கடைசியாக நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா NPCL, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, 1987 மும்பையில் ஆரம்பித்தாங்க. அப்படின்ற முக்கியமான 5 அமைப்புகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இப்போ வந்து நம்ம நியூக்ளியர் டெக்னாலஜியில் 6வது டாபிக் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள அணு உலைகள் அப்படின்ற டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அதுலேயும் இப்போ குறிப்பாக நம்ம வந்து அந்த அணு உலைகள் மட்டுமே நம்ம பார்க்கல, நம்ம வந்து அந்த யுரேனியம் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, எங்கே இருக்குது, எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம், எவ்வளோ இருக்குது, யுரேனியம் எவ்வளோ இருக்குது, தோரியம் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அந்த என்னென்ன ஸ்டேஜஸில் வந்து நம்ம வந்து அணு உலைகளை கொண்டு வர போகிறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன இடத்துல ரியாக்டர் இருக்குது, அணு உலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த அணு உலைகளில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, எதனால் அந்தந்த அணு உலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆராய்ச்சி உலைகள், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலான ஐடியா, எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நியூக்ளியர் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அணுக்கரு இயல்பியலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ், கதிரியக்கத்தின் பயன்கள் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க வரோம். எக்ஸாமில் போன குரூப் 4ல் இதிலேருந்து இந்த ஸ்லைட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே பயன்பாடுகள், அப்ளிகேஷன், யூசஸ் அப்படின்றதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், அப்ளிகேஷன் தெரிஞ்சால் தான் எந்த இடத்துல பயன்படுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அப்படின்னால அந்த ஏரியாவை வந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அது வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பயன்பாடுகளை வந்து 4ஆக பிரிச்சிருக்கிறோம். 4 இடங்களில் 4 துறைகளில் வந்து இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து விவசாயத்துறை, அக்ரிகல்ச்சரில் எந்த மாதிரி பயன்படுது, அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மருத்துவத்துறை, மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில் எப்படி பயன்படுது, அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற அந்த துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த புதைப்பொருள் ஃபாசில்ஸோடைய ஏஜை கண்டுபிடிக்கிறது, ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி வந்து 4 பிரிவுகளாக நம்ம வந்து பிரித்து வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பொருள், இந்த கதிரியக்க தன்மை கொண்ட பொருள் இயற்கையாகவே இருக்குதா, செயற்கையாக நம்ம உருவாக்குறோமா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கதிரியக்க பொருள் என்ன கதிரை வெளிவிடுது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான 3 வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக இதை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விவசாயத்தில், அக்ரிகல்ச்சரில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது வந்து பாஸ்பரஸ் 32 அப்படின்னு தெரியணும். பாஸ்பரஸ் 32 அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பீட்டா கதிர்களை மட்டும்தான் வெளியிடுது. பீட்டா அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் வெளியிடுது. பீட்டானா நமக்கு தெரியும், ஒரே ஒரு எலக்ட்ரானை வெளியிட்டால் அதை தான் பீட்டா கதிர் அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா கதிர்களை வெளியிடுது அப்படின்றது. இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பூச்சிகள் மற்றும் ஒட்டுணிகளை வந்து கொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கதிர்வீச்சு விடுறதுனால அந்த கதிர்வீச்சு தாங்காமல் பூச்சிகளும் ஒட்டுணிகளும், அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் ஒட்டுணிகளும் என்ன ஆகும் அப்படின்னா இறந்து போயிடும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லை, இந்த கதிர்வீச்சு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு என்ன ஆகும் அப்படின்னா நாள் ஆக என்ன ஆகும் அப்படின்னா முளைப்பு திறன் வந்துடும் அப்படின்றது தான். அதை தடுக்கிறதுக்காகவும் அதை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்காகவும் வந்து இந்த கதிர்வீச்சை பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். ஸோ நீண்ட நாட்கள் புது தன்மையோடு இருப்பதற்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த கதிர்வீச்சை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து விவசாயத்தில் வந்து நம்ம வந்து இந்த கதிர்வீச்சின் பயன்களாக பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? பாஸ்பரஸ் 32 அப்படின்னு தெரியணும். என்ன பயன்கள் பண்ணுது அப்படின்னு தெரியும். இது பொதுவான பயன் தான், கொடுத்தாலே பார்த்தோன்னே நம்ம வந்து ஆன்சர் எழுதிட முடியும். ஆனால் கூடுதலாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வந்து பீட்டா கதிர்களை வந்து வெளியிடுது அப்படின்றது தெரியணும். இப்போது அடுத்ததாக ஒரு கேள்வி, இம்பார்ட்டன்டான கேள்வி. சார், இது இயற்கையாகவே கதிரியக்கம் கொண்ட பொருளா இல்லை வந்து நம்ம செயற்கையாக உண்டாக்கியிருக்குமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா கதிர்வீச்சு பொருட்களும் செயற்கையாக நம்ம செஞ்சது தான்.
இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கிற டீட்டெயிலில் ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்பன் 14. நம்மளுக்கு தெரியும் கார்பன் 14 அப்படின்றது கார்பனுடைய ஐசோடோப்பு. கார்பனில் 3 ஐசோடோப் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். கார்பனில் ஒன்று பார்த்திங்கன்னா கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐசோடோப் பார்த்தோம். இந்த 3 ஐசோடோப்பில் இந்த ஒரே ஒரு ஐசோடோப் தான் இயற்கையாகவே கதிர்வீச்சு திறன் கொண்ட ஐசோடோப். அந்த 3 ஐசோடோப்பில் இந்த ஒன்று மட்டும்தான் அந்த கதிர்வீச்சு தன்மை கொண்டதாகவும் இருக்குது அப்படின்றது. அப்போ ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்த நம்ம சமச்சீர் கல்வி புத்தகத்தில் கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இந்த கார்பன் 14 எடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான் இயற்கையாகவே இருக்கக்கூடிய கதிர்வீசும் தன்மை கொண்ட பொருள். மீது எல்லாமே செயற்கை தான் அப்படின்ற. அப்போ இந்த பாஸ்பரஸ் 32 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செயற்கையாக நம்ம உருவாக்குனது தான். ரைட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மருத்துவத்துறையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு அதிகமாக தேவை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கண்டென்ட் நிறைய இருக்குது. ஏற்கனவே இந்த கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சோடியம் 24 அப்படின்ற இருக்கக்கூடிய பொருள், சோடியம் 24 அப்படின்னு இருக்கக்கூடிய பொருள். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பீட்டா கதிர்களை வெளியிடுது, காமா கதிர்களை வெளியிடுது. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதயத்துடைய செயல்பாடு, இதயத்தின் செயல்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த சோடியம் 24 இருக்குது, இதை இந்த இரத்த நாளகங்கள் மூலமாக உள்ளே செலுத்திடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது உள்ளே போயிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக இந்த காமா கதிர்களை வெளிவிட்டுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிலேருந்து அதை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ரத்தம் சரியாக உடம்புல எல்லா இடத்துலையும் சீராக போகுதா அப்படின்னு தெரியும். அது சீராக போகலைன்னா என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இதயம் சரியாக செயல்படலை அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இப்படி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சோடியம் 24 பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதயத்தோடைய திறன், அது செயல்படுகிற திறன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா அயோடின் 131 அப்படின்னு இருக்கக்கூடிய கதிர்வீச்சு தன்மை கொண்ட பொருள். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விதமாக பயன்படுது. கழுத்தில் காய்ச்சர் அப்படின்னு ஒரு கட்டி வரும். இந்த கட்டியை கண்டுபிடிக்கிற தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கழுத்தில் இருக்கும். இதில் நம்மளுக்கு ஒரு கட்டி மாதிரி வர்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காய்ச்சர் அப்படின்ற நோய் சொல்லுவோம். இந்த நோயை கண்டறியறதுக்கும் பயன்படுது, இந்த நோயை சரி செய்கிறதுக்கு டயக்னைசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், இந்த 2த்துக்குமே இது பயன்படுது. எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அயோடின். இந்த அயோடின் சத்து குறைபாடுனால இந்த நோயை வருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய கதிர்வீச்சு கொண்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அயோடின் 131 அப்படின்றது. அடுத்ததான் நம்மளுக்கு இருக்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா அயன் 59 அப்படின்றது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு கதிர் மட்டும்தான் வெளியிடுது, பீட்டா கதிர்கள் மட்டும்தான் வெளியிடுது. நம்மளுக்கு தெரியும் இரும்பு சத்து கம்மியாச்சு அப்படின்னா ரத்த சோகை வரும். அதுதான் நம்மளுக்கு இதில் ஷார்ட்கட்டு. ஸோ அயன் 59 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல இரத்த சோகை நோய் இருக்குதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை சரி செய்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அயன் 59. அது என்ன கதிர்களை வெளியிடுது அப்படின்னா பீட்டா கதிர்களை வெளியிடுது. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பாஸ்பரஸ் 32 ஏற்கனவே நம்ம விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தோல் நோய்களை சரி பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. இதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை பயன்படுத்தி தோல் நோயை சரிப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான். இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஸ்பரஸ் 32 தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கதிரியக்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோபால்ட் 60 அப்படின்றது. இந்த கோபால்ட் 60 போன குரூப் 4 எக்ஸாமில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதோடைய பயன்கள் என்ன, அது எந்த மாதிரியான கதிர்வீச்சை வெளிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கோபால்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தோலில் இருக்கக்கூடிய புற்றுநோய், தோல் புற்றுநோயை சரி செய்கிறதுக்காக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோபால்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரே ஒரு கதிர்வீச்சு தான் வெளியிடும். என்ன கதிர்வீச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காமா கதிர்வீச்சு. இந்த ஒய் அப்படின்னா காமான்னு அர்த்தம், பி அப்படின்னு போட்டால் பீட்டான்னு அர்த்தம், ஏன்னு போட்டால் ஆல்ஃபான்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே ஏன்னு போட்டிருக்கோம், ஆல்ஃபான்னு அர்த்தம். ரைட்? அதான். அப்போ கோபால்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோபால்ட் 60 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருள் காமா கதிர்களை வெளியிடுது. அது எதற்கு பயன்படுது அப்படின்னா தோல் புற்றுநோயை சரி செய்வதற்கு பயன்படுது. இது மட்டும் இல்லை, கோபால்ட் 60 மட்டும் இல்லை, இந்த தங்கம் கோல்டு 198 அப்படின்னு சொல்லக்கூடிய கதிரியக்கத்தன்மை கொண்ட பொருளும் அந்த தோல் புற்றுநோயை சரி செய்யறதுக்கு பயன்படுது அப்படின்னு தெரியணும். இந்த கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீட்டாவும்
காமா கதிர்களும் வெளியிடுது. கோபால்ட்டை பாருங்கள் ஒன்றே ஒன்று தான், காமா மட்டும்தான். இங்கே கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீட்டாவும் காமாவும் அப்படின்ற ரெண்டுமே வந்து வெளியிடுது. இது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் வந்து இந்த கதிரியக்கம் பொதுவாக எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அறுவை சிகிச்சை செய்த சாதனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த சாதனங்களில் கிருமி நீக்கம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் யூஸ்ட், த ரேடியேஷன் இஸ் யூஸ்டு டு ஸ்டெர்லைஸ் தி சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அறுவை சிகிச்சை சாதனங்களை கிருமி நீக்கம் செய்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான். அடுத்ததான் நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகளில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரீஸ்னாலே நம்மளுக்கு வந்து சேஃப்டி மெஷர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. திடீர்னு தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னலாம். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்மோக் டிடெக்டர் வைக்கிறோம். ஸ்மோக் டிடெக்டர்னா புகைகளை போய் வந்தால் கண்டுபிடிக்கிறது. உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது டக்குன்னு புகை வந்ததுன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்ரீஷியம் அப்படின்ற ஒரு அம்ரீஷியம் 241 அப்படின்ற ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், அம்ரீஷியம் 241 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸு, செயற்கையாக செய்யப்பட்ட கதிரியக்கம் தன்மை கொண்ட ஒரு பொருள். ஸோ இதை வந்து இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா கதிரையும் வெளியிடுது, காமா கதிரையும் வெளியிடுது. இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கதிரியக்க தன்மையினால் புகைகளை கண்டறியறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை வந்து தடுக்க முடியும் அப்படின்றதான். இது ஒரு ஃபயர் அலாமாக வந்து ஒர்க் பண்ணும். ஃபயர் அலாமில் இது ஒரு பகுதியாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கலிஃபோர்னியம் 252 அப்படின்றது தான். ஸோ இங்கே என்ன போட்டிருப்போம் அப்படின்னா இங்கே கலிஃபோர்னியம் 252 அப்படின்னு போட்டிருப்போம். இதோடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட்லாம் நம்ம பார்ப்போம். ஏர்போர்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபுல்லாக தரோவாக நம்ம செக் பண்ணுவாங்க, பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதில் என்ன பயன்படுத்தியிருப்பாங்கன்னா இந்த கலிஃபோர்னியம் 252 வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதோடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வெடிமருந்து இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற பொருள் தான் இந்த கலிஃபோர்னியம் 252 அப்படின்னா. அப்போது தொழிற்சாலைகளில் 2 விதமாக பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து அம்ரீஷியம் 241 பயன்படுத்துகிறோம். அது எதுக்காகனா புகைகளை கண்டறிகிறதுக்காக, புகைகளை கண்டறிஞ்சு இந்த மாதிரி வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்காக ஃபயர் அலாரமில் வந்து நம்ம வந்து படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கலிஃபோர்னியம் 252 அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெடிமருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா. கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அதிகமாக ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் லெவலில் படித்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூசஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்பன் 14 பயன்பாடு. நல்லா தெரிஞ்சுக்கணும், கார்பன் 14 நம்மளுக்கு நல்லா தெரியும். கார்பன் 14 எதை வந்து எந்த கதிர்களை வெளியிடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்டா கதிர்களை வெளியிடுது. கார்பன் 14 பீட்டா கதிர்கள். கார்பன் 14னாலே பீட்டா கதிர்கள். கார்பன் 14 மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். நான் வேறு எதையும் சொல்ல, இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் எடுத்துக்காட்டில் இது மட்டும்தான் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய கதிர்வீச்சு தன்மை கொண்ட பொருள். இதோடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதைப்படிவங்களுடைய வயதை வந்து கண்டுபிடிக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிருகம் இறந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃபாசிலாக இருக்குது அப்படின்னா, புதைப்படிவமாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து அதோடைய வயது என்ன, எவ்வளோ ஆண்டுக்கு முன்னாடி வந்து அது இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது, வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த கார்பன் 14 வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து கொஸ்டினாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கார்பன் 14 இல்லை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஸ்பரஸ் 32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் இந்த மாதிரி பயன்படுது, மருத்துவத்துறையில் இந்த மாதிரி பயன்படுது அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கொஸ்டினை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி குரூப் 4ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அசஷன் ரீசனிங் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கோபால்ட் இஸ் யூஸ்ஃபுல் இன் தி கேன்சர் தெராப்பி. தமிழில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோபால்ட் 60 அப்படின்றது புத்துநோய்களை சரி செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. எஸ், ஆமாம், அது சரியான விஷயம்தான். ஏன் அப்படின்னா தோல் புற்றுநோயை சரி செய்கிறதுக்காக தான் நம்ம வந்து பயன்படுத்துறது கோபால்ட் 60. கோபால்ட் 60 மட்டும் இல்லை, நம்ம கோல்டும் 198 பார்த்தோம். அதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புற்றுநோய், அது தோல் புற்றுநோய், அதுலேயும் குறிப்பாக தோல் புற்றுநோயை சரி செய்கிறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்ததாக 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோபால்ட் 60 கோபால்ட் 60
இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் காமா ரேடியேஷன் கேபபிள் ஆஃப் கில்லிங் கேன்சரஸ் செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமா கதிர்களை வெளியிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கோல்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்டா கதிர்களும் வெளியிடும், காமா கதிர்களும் வெளியிடும். ஆனால் கோபால்ட் 60 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு கதிரை தான் வெளியிடுது, அதுவும் காமா கதிர்கள் தான் வெளியிடுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த புற்றுநோய்கள் இருக்கக்கூடிய செல்லை மட்டும் தாக்கி அதை அழிக்குது. அதனால அது அந்த முறையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த புற்றுநோயை தடுக்கிறோம். தடுக்கிறது இல்லை, அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி டைரெக்டாக நம்ம படித்த ஸ்டேட்மெண்ட்டு கொஸ்டினாக வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நியூக்ளியர் டெக்னாலஜியில் யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸில் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக புக்கில் கொடுக்காத ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நம்ம மெடிக்கல் அப்ளிகேஷனில் நம்ம ஒரு 4 பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா நம்ம அயோடின் பார்த்தோம், அதுக்கப்புறம் அயன் பார்த்தோம், பாஸ்பரஸ் பார்த்தோம், கோபால்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு ஐசோடோப்புடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கேன் சென்டர்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய மிஷின் இருக்கும் இல்லையா, மிஷின் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மிஷினில் நம்ம அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஇடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பிஇடினா பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி ஸ்கேன் அப்படின்றது. இது ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இது மனித உடம்பை படம் பிடிக்குது. இது எதை பயன்படுத்தி படம் பிடிக்குது அப்படின்னா பாசிட்ரான்கள் வெளியிடக்கூடிய பொருட்களை உடம்புல செலுத்துறதுனால அது படம் பிடிக்கிறதுக்கு எதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறோம். அப்போது இதில் என்ன பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளூரின் 18 அப்படின்ற ஒரு பொருளை உடம்புல செலுத்திடுவாங்க. அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளூரோ டிஆக்சி குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு பொருளாக மாற்றி இந்த F18 சொல்லக்கூடிய பொருளை ஃப்ளூரின் 18 அப்படின்ற ஐசோடோப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஒரு குளுக்கோஸ் வடிவத்தில் மாற்றி நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குளுக்கோஸை மாற்றி உள்ளே செலுத்தும் போது உடம்பு சீக்கிரமாக அதை உறிஞ்சி எடுத்துக்கும். சரிங்களா? உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் என்ன, அதுவும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புற்றுநோய்கள் உள்ள செல்கள் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அதிகமாக உறிஞ்சி எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது கதிர்களை வெளியிடுது, பாசிட்ரான்களை வெளியிடுது அப்படின்றது தான். இந்த பாசிட்ரான்களை வெளியிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரான்களோட மோத விடும் போது திருப்பி காமா ரேஸ் வெளியில் விடுது. இப்போது உள்ளே F18 உள்ளே விடுறாங்க, உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அதிலிருந்து நம்மளுக்கு பாசிட்ரான் எமிட் ஆகுது. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கேனில் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் கொண்டு மோத விடும்போது என்ன ஆகுதுன்னா காமா கதிர்கள் வெளியிடுது. இந்த காமா கதிர்களை எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு படமாக கிரியேட் ஆகுது, 3D இமேஜாக கிரியேட் ஆகுது. இப்படி தான் இந்த பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த F18 அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோடோப்பும் கதிரியக்கத்தன்மை கொண்ட ஐசோடோப்பும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு மருத்துவத்துறையில் பயன்படுது. அதுவும் குறிப்பாக நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஸ்கேனில் நம்ம படத்துலலாம் பார்ப்போம், அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான ஸ்கேன் பயன்படுறது இதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியோட ஒரு யூசஸ் தான். சரிங்களா? இப்போ இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியில் அணுக்கரு இயற்பியலில் தொழில்நுட்பத்தில் 7வது டாப்பிக்கான முக்கியமான டாப்பிக்கான யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கத்தின் பயன்கள் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப முக்கியமான டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமேல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் 2 சின்ன டாபிக்ஸ் தான் இருக்குது. அது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்ததாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி சார்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஐடியாவும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 8வது தலைப்பு அணுக்கரு இயற்பியலில் அணு ஆயுத சோதனை அப்படின்றது நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் டெஸ்ட் அப்படின்றது. இந்த கண்டென்ட்டை வச்சிருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு இந்த 12th புக்லேயோ இல்லைன்னா 10th புக்லேயோ கொடுக்கல. ஆனால் வேறு ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு வேறு 6th 7th கொடுத்துருக்குறாங்க. அதை மையமாக வச்சு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கண்டென்ட்டையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அணு ஆயுத சோதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இந்தியாவில் இதுவரையும் 2 தடவை வந்து இந்த அணு ஆயுத சோதனை வந்து நம்ம நடத்தியிருக்கிறோம். நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 நடத்தியிருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1977 ஒரு சோதனை செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் 1998 74 ஒரு தடவை, அதுக்கப்புறம் 98 ஒரு தடவை பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டுமே எங்கே நடந்தது அப்படின்னா நம்ம தார் பாலைவனம் இருக்கு இல்லையா, ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தில் பொக்ரான் அப்படின்ற இடம், பொக்ரான். அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா பொக்ரான் 1 பொக்ரான் 2 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்டில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆப்ரேஷனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முதல்ல பொக்ரான் 1 முதல் சோதனையோட பேர் என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஒன்று வந்து ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது முதல் சோதனை நடந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வாஜ்பாய் ஐயா வந்து பிரதமராக இருக்கும்போது 2வது சோதனை நடந்தது. யாரெல்லாம் முக்கியமான நபர்கள் இதில் பங்கெடுத்த முக்கியமான சயின்டிஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ராஜா ராமண்ணா, ஹோமி சேத்னா, அதுக்கப்புறம் நாக் சௌத்ரி, PK ஐயங்கார், ஆர் சிதம்பரம், அனில் கக்கோத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு 5 பேர் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர் சிதம்பரம், அனில் கக்கோத்கர், கே சந்தானம், APJ அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ட்விஸ்ட்டு, இதுதான் ஹைலைட்டு. நம்மளுடைய கலாம் ஐயா APJ அப்துல் கலாம் சார் வந்து இந்த செகண்ட் ஆப்ரேஷனில் மெயின் டீமில் இருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. ஆனால் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்துல் கலாம் சார் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்லேயும் ஃப்ளையிங் டீமில் நம்ம அந்த டைரெக்டாக வந்து அந்த அணு வெடிப்பு சோதனையில் இருக்கக்கூடிய டீமில் ஒர்க் பண்ணலேனாலும் அவரும் ஒரு பார்ட்டாக 60 பேர் கொண்ட இன்னொரு குழுவில் வந்து அவரும் வந்து இதில் இருந்திருக்கிறதா வந்து புக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் தமிழ்நாட்டிலேருந்து பங்கெடுத்தவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் சிதம்பரம் அப்படின்றவங்க. அதே அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2வது டெஸ்ட்லையுமே இருந்திருப்பாங்க ஆர் சிதம்பரம் அப்படின்றது. 2 இதிலுமே இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் சிதம்பரமும் அனில் கக்கோத்கர் அப்படின்றவர். இங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் சிதம்பரம், அனில் கக்கோத்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச கே சந்தானம் அப்படின்றவரும் தமிழ்நாட்டிலிருந்து பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான். அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 2மே வந்து ராஜஸ்தானில் பொக்ரான் அப்படின்ற இடத்துல நடந்தது. எந்த வருஷம் நடந்ததுன்னா 1974 1998 அப்படின்றது. ஃபஸ்ட்டு நடந்ததுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. 2வது நடந்தது பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி. 2வது நடந்த சோதனையில் அப்துல் கலாம் சார் வந்து டைரெக்டாகவே அதில் வந்து டீமில் இருந்திருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த ஏரோப்ளேன் டீமில் அந்த ஃப்ளையிங் டீமில் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரொம்ப டைரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றது தான். ஸோ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க இந்த வருஷம் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் அணு ஆற்றல் மிஷன் 2047 2047 இந்த இந்தியாவுடைய நிலைமை என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வகுத்து இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன டார்கெட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2047 2047 நம்ம சுதந்திரம் ஆகி 100 வருஷத்தில் அதுதான் டார்கெட்டாக நம்ம வச்சுருக்கிறோம். ரைட்டுங்களா? அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த அணுமில் நிலையங்களின் வழியாக மின்சார உற்பத்தி 100 ஜிகாவாட் திறனை அடையணும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டார்கெட். எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ஜிகாவாட் திறன் கொண்டதாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்றது. இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 8.18 ஜிகாவாட் இப்போ இருக்கக்கூடிய
25ல் நம்மளுக்கு இருக்கக்கூடியது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 ஜிகாவாட் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எவ்வளவு டார்கெட் வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ஜிகாவாட் டார்கெட் எதுக்குள்ளே அடையணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2047 2047 வந்து நம்ம இந்த டார்கெட் அடையணும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்பிட்வீனில் நம்ம ஒரு டார்கெட்டும் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2031 32 அந்த காலகட்டங்களில் நம்ம வந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 22 ஜிகாவாட் அளவு மின்சாரம் வந்து இந்த நியூக்ளியர் அணு உலைகள்லேருந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டம் வந்து வகுத்திருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 ஜிகாவாட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 2031 32 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 22 ஜிகாவாட்டாக அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் 2047 2047 100 ஜிகாவாட்டாக இந்த அணு உலைகள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய திட்டம். சரிங்களா? இப்போ அது மட்டும் சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் எப்படி நம்ம வந்து இந்த ஆற்றல் இந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ் அப்படின்றது பாரத் என்கின்ற சிறிய அணு உலைகளை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 220 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு கனநீர் அழுத்த நீர்ம உலை அந்த வகையை சார்ந்த சிறிய தொகுதி உலைகளை வந்து நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த டார்கெட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, சார் இந்த ஸ்மால் ரியாக்டர்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸ்மால் ரியாக்டர் அப்படின்னா ஒரு கேள்வி வருது. நம்ம இந்த அணு உலைகளை வந்து 3ஆக பிரிக்கலாம். என்ன அடிப்படையில்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறனுடைய அளவை பொறுத்து இதை வந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மைக்ரோ ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோ ரியாக்டர்னா மிகச்சிறிய உலை, மைக்ரோனா சின்னது, மிகச்சிறிய உலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதோடைய உற்பத்தி திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மெகாவாட்லேருந்து 20 மெகாவாட் திறன் கொண்டது. 1 மெகாவாட்லேருந்து 20 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் கொண்டது. அதுலேயும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மிகச்சிறிய உலை, இந்த மைக்ரோ ரியாக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், இந்த ட்ரக்கில் வச்சு நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அந்த மாதிரி சிறிய அளவில் தான் இருக்கும் அப்படின்றது. ரெண்டாவதாக இருக்கிறது தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய தொகுதி உலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய கெப்பாசிட்டி திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 20 மெகாவாட்லேருந்து 300 மெகாவாட் திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்றது. என்ன சொல்லியிருக்காங்க? 20 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறதுலேருந்து 300 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறிய தொகுதி உலை அப்படின்னு சொல்லுவாங்க. 1லேருந்து 20 அப்படின்னா மிகச்சிறியது, 20லேருந்து 300 மெகாவாட் திறன் கொண்டது அப்படின்னா சிறியது அப்படின்ற. அதுக்கு மேலே 300லேருந்து 1000க்கு மேலே மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் கொண்டதான முழு அளவிலான பயன்பாட்டுக்கு உள்ள அணு உலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து ஃபுல் சைஸ்டு ரியாக்டர், முழு அளவிலான அணு உலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். 300லிருந்து 1000 மற்றும் 1000க்கும் அதிகமான மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது அப்படின்னு. அப்போது இதில் இந்தியா இப்போ இருக்கக்கூடிய பாலிசியில் திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிறிய உலைகளை கட்டமைக்கணும். சிறிய உலைகள்னால் என்ன 30 மெகாவாட்லேருந்து 300 மெகாவாட். ஆனால் நம்ம பாரத்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்கிறோம்னா அது எவ்வளவு உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 220 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் கொண்டதாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 2033க்குள்ளே குறைஞ்சது 5 பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 5 சிறிய தொகுதி உலைகளை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எக்ஸாம் பாயிண்டில் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் என்னென்னா 2047 இந்தியாவுடைய அணு உலைகள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் 100 ஜிகாவாட்டாக உயர்த்தணும். அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய 8 ஜிகாவாட் திறன்லேருந்து 2031-32க்குள்ளே அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 22லிருந்து 100 2047 அதிகரிக்கணும் அப்படின்றதும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாரத்
என்கின்ற சிறிய தொகுதி உலைகளை அமைப்பதனால வந்து நம்ம வந்து அந்த மின்சாரம் தயாரிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், கேட்கறதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அது டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் இல்லை, அதுலேயும் குறிப்பாக வந்து குரூப் 2 மெயின்ஸில் மட்டும் இல்லை, குரூப் 4ல் கேட்க வாய்ப்பு இருக்குது, குரூப் 1ல் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது. சரிங்களா? இன்றைக்குடைய கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸோடைய கம்ப்ளீட் சிலபஸ். எளிமையாக புரிகிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி 6 நம்ம வந்து பிரித்து வச்சுருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளைடு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்பியல் மற்றும் பயன்பாட்டு இயற்பியல் அப்படின்ற டாபிக் தான். அந்த டாபிக்குமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 4 சப் டாபிக்ஸாக பிரித்து வச்சுருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியர் டெக்னாலஜி, அணுக்கரு தொழில்நுட்பம் அப்படின்றதான். அதில் மொத்தமாக நம்ம வந்து 9 டாப்பிக்காக வந்து பிரித்து வச்சுருந்தோம். சரிங்களா? இந்த 9 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3 டாபிக் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது கிளாஸில் நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 4, 5 அந்த 2 டாபிக் கவர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கிளாஸில் கடைசியாக இருக்கக்கூடிய 4 டாப்பிக்குமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? இப்போது நாளைக்கு சண்டே வந்து ஷார்ப்பாக 10 மணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 9 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ், அதுவும் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் எடுத்து டிஎன்பிஎஸ்சியோட டெம்ப்ளேட்டில் அதை வடிவமைச்சு நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து அதுவும் ஃப்ரீ டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு உதாசீனப்படுத்திட வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோடைய ஸ்டாண்டர்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு. இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லை, இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் வர வரையும் நம்ம எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூஸாக 10 o'clock வந்து டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். எல்லா டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோடைய லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் போன ஃபஸ்ட்டு வீடியோவும் இருக்கும், செகண்ட் வீடியோவுடைய லிங்க்கும் இருக்கும். அது இல்லாமல் நாளைக்கு வரக்கூடிய டெஸ்ட்டு வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க, செகண்ட் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்குள்ள வீடியோவை 2 தடவை திருப்பி போட்டு பாருங்கள். மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டீரியல் எல்லாத்தையும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணி ஒரு தடவை நோட்ஸ் மாதிரி எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஆக்சுவல் டெஸ்ட்டு எப்படி எழுதுமோ அதே மாதிரி கவனமாக 1 மணி நேரம் அதுக்கு டைம் தனியாக அலோகேட் பண்ணி நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். உங்களாலே வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வருது, நம்மளால் பண்ண முடியுது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்றது. இந்த கொஸ்டின்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா ஆக்சுவலாக இருக்கக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக நீங்கள் வந்து டீல் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படின்றதான். நீங்கள் இனிமேல் பண்ண வேண்டியது என்னென்னா வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இதே மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட்டு எடுக்கணும். அதுவும் குறிப்பாக குரூப் 2A மெயின்ஸ் வர வரையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் டெஸ்ட் எழுதணும். இந்த மாதிரி நம்ம நடத்தக்கூடிய கண்டென்ட்லேயோ கொஸ்டின்லேயோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நம்ம அதோடைய ஐடியா எல்லாமே வந்து நம்ம சொல்லிடுவோம். ஈவன் பர்சனல் அட்டென்ஷன் கூட நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றது தான். யாருக்காவது அந்த மாதிரியான சப்போர்ட்டோ டவுட்டோ ஏதோ இருந்ததுன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பாங்க. முக்கியமாக மிஸ் பண்ணாமல் நாளைக்கு வரக்கூடிய டெஸ்ட்டை கரெக்டாக ஷார்ப்பாக 10 மணிக்கு உட்காந்து எழுதிட்டு எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.